டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இருந்த பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அப்பொறுப்பிலிருந்து கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக விலகி இருக்கிறார். இது குறித்து அவர் எந்தவிதமான அறிவிப்பையும் பொது வெளியில் வெளியிடவில்லை. ஆனால் கடந்த ஓராண்டு காலமாக தொடர்ந்து அவர் அன்றாடம் பல பதிவுகளை இட்டுக்கொண்டே வந்தார். குறிப்பாக அவர் பங்கேற்று பேசக்கூடிய மேடை நிகழ்ச்சிகள், அவர் பங்கேற்று பேசக்கூடிய பொது நிகழ்ச்சிகள் ஆகியவை குறித்தெல்லாம் அவர் தொடர்ந்து அறிவிப்பு வெளியிட்டு கொண்டே இருந்தார். ரோஜா முத்தையா நூலகம் தொடர்பாகவும் அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் இந்த பொறுப்பிலிருந்து விலகியதை அவர் எங்கும் வெளியிடவில்லை. இது குறித்து நமக்கு உறுதியான தகவல் கிடைத்த பிறகே நாம் இந்த பதிவை இடுகிறோம். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போன்றவர்கள் அவர்கள் தமிழ் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆர்வம், அதை கற்றுக்கொண்ட விதம் ஆகியவையெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. பிறமொழியாளராக இருந்தாலும் கூட தமிழ் மீது இந்த அளவுக்கு ஆர்வம் கொண்டு அவர்கள் அதனை கற்று நூல்களெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். மேடைகளில் தொடர்ந்து தமிழின் பெருமைகளை எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் நமக்கு உண்மையில் மகிழ்ச்சி. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நமக்கு எந்த விதமான இரண்டாம் கருத்தும் அதில் கிடையாது. ஆனால் என்ன அடிப்படை சிக்கல் வருதுன்னு பார்த்திங்கன்னா, இவர்களை போன்றவர்கள் மிக உயர்வான ஒரு பொறுப்பில் அமர்ந்து கொண்டு, அதிகமான ஊடகங்கள் மதிக்கக்கூடிய ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு, பொதுமக்களும் மதிக்கக்கூடிய ஒரு உயரிய அரசு சார்ந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தமிழர்கள் குறித்த வரலாற்றை திரித்து மாற்றி சொல்லும்போது தான் நமக்கு அங்கே நெருடல் வருகிறது. தமிழர்கள் எல்லாம் குஜராத்திலிருந்து தெற்கு நோக்கி வந்த வந்தேரிகள் என்று தனது சிந்து முதல் வைகை வரை என்னும் நூலில் அதை எழுதி, அதை தமிழ்நாடு பாடநூல் திட்டத்திலேயே அதை ஒரு புத்தகமாக கொண்டு வந்து மறுபதிப்பு செய்து வெளியிட்டு, அத்தகைய பொறுப்பில் அமர்ந்து கொண்டு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் செய்த இந்த வரலாற்று திரிப்பு இருக்கிறது இல்லைங்களா, இதுதான் நமக்கு நிரடலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் என்பது 1968ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சென்னையில் உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்றது. 2வது உலகத் தமிழாராய்ச்சி மாநாடு நடைபெற்றது. அறிஞர் அண்ணா அப்போது முதலமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் நடத்தப்பட்ட 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு, முதல் உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் நடைபெற்றது. அதற்கு பிறகு 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. தனிநாயகம் அடிகளார் அவர்களுடைய முன்முயற்சியின் காரணமாகத்தான் இந்த உலகத் தமிழாராய்ச்சி மாநாடுகளும் அதே போல உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனமும் அமைந்தது என்பதுதான் வரலாற்று உண்மை. இது குறித்து கு. சிதம்பரம் அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையில் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் அமைப்பதை பற்றி சென்னை 2ஆம் உலகத் தமிழ் மாநாட்டின் போது 1968ஆம் ஆண்டு விவாதிக்கப்பட்டுள்ளது. அதற்கான முன்வரைவை புனே தக்கான கல்லூரி ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் முனைவர் SM கத்ரே அவர்களால் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அமைப்பியல் கூறுகள் எனும் தலைப்பில் சென்னை 2ஆம் தமிழ் மாநாட்டின் போது எழுத்துரை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. அவ்வெழுத்துரையின் முக்கியத்துவம் கருதி 2ஆம் உலகத் தமிழ் மாநாட்டின் இடையே உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தேவை குறித்து மாநாட்டு குழுவினரால் அலசப்பட்டுள்ளது. அந்த குழுவில் தமிழ்நாட்டின் அன்றைய முதலமைச்சர் CN அண்ணாதுரை, அன்றைய கல்வி அமைச்சர் நாவலர் இரா நெடுஞ்செழியன், செட்டிநாட்டரசர் முத்தையா செட்டியார், தோப்போ மீனாட்சி சுந்தரனார், யுனெஸ்கோ இந்திய தேசிய ஆணையத்தின் அலுவலர் K. சுப்பிரமணியம் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இந்நிறுவனம் எவ்வாறு அமைய வேண்டும், அதன் நோக்கங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்தும் அக்குழுவினரால் தமது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பட்டங்கள் வழங்கும் கல்வி நிலையமாக நிறுவனம் ஆகிவிடலாகாது. தமிழக அரசு இந்த நல்ல திட்டத்திற்கு நிதி நல்கும், நற்றுணை புரியும் என்று அண்ணாவால் அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு தமிழகத்தின் தலைநகர் சென்னை தரமணியில் 1970ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 21ஆம் நாள் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்டது. இது ஒரு தன்னாட்சி நிறுவனம். இதற்கு அரசு நிதி நல்கும் என்பதுதான் இந்த உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய அடிப்படை. இதனுடைய மிக முக்கியமான பணி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கருவி நூல்களை உருவாக்குவது. கருவி நூல்கள் அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு தேவையான பாடத்திட்டங்களை உருவாக்குவது, அந்த பாட நூல்களை உருவாக்குவது. அப்போது எப்படிப்பட்ட ஆய்வறிஞர்கள் அந்த நிறுவனத்தில் இடம்பெற வேண்டும் என்பது இதிலிருந்தே தெரியுது. பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்களுக்கு பள்ளி பாடத்திட்ட நூல்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு உயர் ஆய்வு அறிஞர்களை கொண்ட ஒரு அமைப்பு அது ஒரு உயராய்வு நிறுவனம்.
அந்த நிறுவனத்தில் உள்ள பிஹெச்டி முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர்கள் தான் இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு கல்வி பாடத்திட்டங்களை எழுத வேண்டும். அவர்கள் ஆண்டுக்கு ஒரு பேராசிரியர் குறைந்தது ஆண்டுக்கு ஒரு நூலாவது வெளியிட்டே ஆக வேண்டும். அதற்காக அவர் ஆய்வு செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 4 துறைகளுக்கு பக்கமாக அதில் இருக்குது. கலை, இலக்கியம், பண்பாடு, இலக்கணம். அதே போல் நீங்கள் தொல்லியல் சார்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓலைச்சுவடி உடைய துறை, இப்படி 4 மிக முக்கியமான துறைகள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு 10 பேராசிரியர்கள் அதில் இருக்காங்க, முனைவர் பட்டம் பெற்றவர்கள். அவர்களுடைய வேலையே வந்து தொடர்ந்து ஆய்வு நூல்களை எல்லாம் எழுதி கொண்டே இருக்க வேண்டும். ஓலைச்சுவடிகளை எல்லாம் நீங்கள் பதிப்பு செய்து அதை புத்தகமாக நூலாக வெளியிட வேண்டும். இதுபோல இந்த 1970ஆம் ஆண்டிலிருந்து ஆயிரக்கணக்கான நூல்கள் வந்து அங்கே வெளியிடப்பட்டு பல்வேறு பள்ளிக்கூடங்கள், அதே போல பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் பாட நூல்களாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அவை இதெல்லாம் 15 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்தது. இந்த நிறுவனத்திற்கு தனிநாயகம் அடிகள் விதை போட்டாலும் அதை நட்டு அதை வளர்த்து ஆளாக்குவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் அறிஞர் அண்ணா. இந்த நிறுவனத்தை உருவாக்கியது வந்து கலைஞர் மு. கருணாநிதி அவருடைய 1970ஆம் ஆண்டு ஆட்சியின் போது. அதில் எந்த நமக்கு மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு பிறகு ஆயிரக்கணக்கான நூல்கள் வந்து ஆய்வு நூல்கள் வெளியிடப்பட்டன. ஆனால் கடந்த 14 ஆண்டு காலமாக அதனுடைய போக்கு முற்றிலும் மாறிவிட்டது. ஆய்வு நூல்கள் வெளியிடுவதை விட்டுவிட்டு அங்கே பிஹெச்டி படிப்பு கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அதே போல் எம்ஏ, எம்ஃபில் கொண்டு வந்துட்டாங்க. எம்ஏ கொண்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது பிஏ, எம்ஏ இணைந்த 2 ஆண்டு 3 ஆண்டு இணைந்த 5 ஆண்டு படிப்பை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. +2 முடித்த மாணவர்கள் நேரடியாக அங்கே போயிட்டு நீங்கள் வந்து 5 ஆண்டு இந்த கல்வியில் சேர்ந்துக்கலாம். பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களா என்று ஒரு திரைப்படத்தில் வருது பார்த்தீங்களா, நகைச்சுவை. அதுபோல் இதெல்லாம் நீங்கள் வந்து கல்வி படிப்பை கொண்டு வந்தீங்க. சரி, பரவாயில்ல. அது உயராய்வு நிறுவனம், பிஹெச்டி படித்த முனைவர்கள், ஆய்வு அறிஞர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிறுவனம். அதில் நீங்கள் பிஹெச்டிக்கு ஒரு படிப்பு வச்சா கூட அவர்களை வந்து ஒரு வழிகாட்டுனராக கொண்டு, கைடாக கொண்டு அவர்கள் வந்து இந்த மாணவர்கள் ஒரு உயர்வு நிலைக்கு போவாங்க. அது ஒரு மகிழ்ச்சி. அதற்கு பிறகு எம்ஏ கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு இப்போ பிஏவும் எம்ஏவும் இணைந்த 5 ஆண்டு கல்வி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆய்வு நூல்கள் எழுத வேண்டிய இந்த ஆய்வறிஞர்கள், முனைவர்கள் இருக்காங்க இல்லை, பேராசிரியர்கள், அவர்கள் ஆய்வு நூல்களை எழுதுவதை விட்டுவிட்டு, ஆய்வு செய்வதை விட்டுவிட்டு இந்த மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் ஆசிரியர்களாக மாறிவிட்டார்கள், மாற்றப்பட்டுட்டாங்க. பிஹெச்டி மாணவருக்கு கைட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, நிறைய 100கணக்கான பிஹெச்டி மாணவர் வரப்போகிறதில்ல, ஒரு விரல் விட்டு எண்ணி விடலாம், அவ்வளோதான் பிஹெச்டி மாணவர் வருவாங்க. ஒருபுறம் இவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருந்தாலும் அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் ஒரு ஆய்வினுடைய ஒரு அங்கமாக போகிறதுனால பிஹெச்டி பரவாயில்ல. சரி, எம்ஃபில் வந்துச்சு, அதுவும் ஆய்வு படிப்பு தான், சரி பரவாயில்ல. அப்புறமா எம்ஏ கொண்டு வந்து அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டு கல்வி என்று பிஏவும் எம்ஏவும் ஒன்றிணைந்து ஒரு கல்வியை கொண்டு வந்துட்டாங்க. +2 முடித்தவர்கள் அதில் சேரலாம். இப்போ என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத்தனை இந்த பிஹெச்டி, எம்ஃபில், எம்ஏ, அப்புறம் பிஏ, எம்ஏ இணைந்த 5 ஆண்டு கல்வி, இதற்கெல்லாம் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் யார் தெரியுமா? இந்த ஆய்வு செய்து ஆய்வு நூல்களை ஆண்டுக்கு ஒரு முறை நூல்களை வெளியிட வேண்டிய இந்த பேராசிரியர்கள், முனைவர்கள். இவங்க ஆய்வை செய்கிறதே விட்டுட்டாங்க. ஏன்னா நேரம் இல்லை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆய்வு புத்தகம் வெளியிடுவதும் நின்று விட்டது. கடந்த 15 ஆண்டு காலமாக எத்தனை ஆய்வு நூல்கள் வந்திருக்கின்றன என்று ஒரு பட்டியல் போட்டு பாருங்கள். அதற்கு முன்பு எத்தனை நூல்கள் வெளியில் வந்திருக்குன்னு பட்டியல் போட்டு பார்த்தா இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய லட்சணம் தெரியும். இதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பேராசிரியர்கள் எல்லாம் இப்போது மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக மாறிவிட்டார்கள். ஆய்வு புத்தகம் வெளிவருவதில்லை. சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு சார்ந்த அதே போல் தனியார் கல்லூரிகள் எல்லாம் ஏராளமாக தமிழ் பாடங்களை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அங்கெல்லாம் மாணவர்கள் பற்றாக்குறை. இங்கே மாணவர்கள் நேரடியாக வர ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது பிஏ, எம்ஏ இந்த கல்விகளெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு கல்லூரிகள் வெளியே இருக்கின்றன, அரசு கல்லூரிகளே இருக்குது. அங்கே நீங்கள் போய் அவங்க மாணவர்கள் கற்றுக்கொண்டு போகிறாங்க. இங்கே ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வறிஞர்களை, முனைவர்களை, பேராசிரியர்களை நீங்கள் +2 முடித்து வந்த மாணவர்களுக்கு பாடம் எடுக்க வச்சுட்டிங்கன்னா அங்கே எப்படி அவங்க ஆய்வு கல்வியை தொடர முடியும்? எப்படி நேரம் இருக்கும்? இத்தனை மாணவர்களுக்கு அவர்களுக்கு பாடம் எடுப்பதற்கு, அது 5 ஆண்டு +2லேருந்து வரக்கூடியவங்களுக்கு அவங்க அடிப்படையிலேருந்து சொல்லிக் கொடுத்து 5 ஆண்டுகளை அவர் முடித்து எம்ஏ முடித்து வெளியே வர வரைக்கும் இந்த 10 பேராசிரியர்களும் முனைவர்களும் தான் மெனக்கெட வேண்டும்.
அப்போ அவங்களுக்கு எங்கே ஆய்வு செய்ய நேரம் இருக்கும்? எங்கே ஆய்வு படிப்பு வரும்? தமிழ் குறித்த ஆய்வு நூல்கள் எப்படி வெளியில் வரும்? உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் என்ற பெயர் வைத்துக்கொண்டு தமிழ் குறித்த, தமிழர் குறித்து எந்த ஆய்வு நூல்களுமே வெளியே வராது, வெளியே வரல. இந்த அமைப்புக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அங்கே தலைவராக பொறுப்பேற்றார் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தனிப்பட்ட முறையில் அவருடைய நம் எந்த பண்பு நலன்களையும் நாம் குறை சொல்லவில்லை. அவருடைய அந்த கல்வியோ அவருக்கு தமிழ் மீது இருக்கும் ஆர்வத்தையோ நாம் எங்கும் குறை சொல்லவில்லை. அதை நாம் பாராட்டுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், உண்மையில் சொல்ல போனால் மதிக்கிறோம். அது மட்டும் இல்லை, பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஓராண்டு 1.25 ஆண்டு அங்கே அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய தலைவராக இருந்தபோது அந்த நிறுவனத்தினுடைய அரசு செலவிலான அந்த கார் பயன்படுத்தலை, மகிழுந்தே அவர் பயன்படுத்தலை, தன்னுடைய சொந்த வாகனத்தில் தான் வந்துட்டு போனார். அதே போல் அவர் பணியாற்றிய அந்த காலகட்டத்துக்கு அவர் அதற்காக எந்த விதமான வருவாயும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. அதையும் நம்ம பாராட்டுகிறோம். இப்படிப்பட்ட பண்பு நலன்களை கொண்ட பாலகிருஷ்ணன் அந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெறக்கூடிய இந்த அடிப்படை ஒரு மடைமாற்றப்பட்ட, திசை மாற்றப்பட்ட, அதையே தடுத்து நிறுத்தி அங்கே அந்த பாடத்திட்டங்களை, கல்வி திட்டங்களை எல்லாம் வெளியில் வேறு கல்லூரிக்கு மாற்றிவிட்டு அந்த ஆய்வறிஞர்களை ஆய்வுக்கு அனுப்பியிருக்க வேண்டுமா வேண்டாமா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களோடு நெருங்கிய தொடர்பு இருந்தவர் தானே பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். ஏன் அதை செய்யவில்லை? மாறாக அவர் எழுதிய சிந்துவிலிருந்து வைகை வரை என்ற அபத்தமான ஒரு நூல் அது. அந்த நூலில் குஜராத்திலிருந்து தான் தமிழர்கள் தெற்கு நோக்கி வந்தார்கள், தமிழர்களும் தமிழ்நாட்டிற்கு வந்தேரிகள் என்று அவர் அந்த புத்தகத்தில் நிறுவுவதற்காக தலைகீழாக தண்ணி குடித்து கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக திராவிட முகமூடி சிந்தனையே அவர் தமிழர்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஐராவத மகாதேவன் எங்கே நிறுத்தினாரோ அந்த புள்ளியிலிருந்து தொடங்கி மீண்டும் ஒரு 45-50 ஆண்டு காலமாக இந்த திராவிட சைக்கிளையே அவர்கள் சுழன்று கொண்டிருக்கிறார்கள். இந்த திராவிட முகமூடியை அவர்களும் அணிந்து கொண்டு தமிழர்களுக்கும் அதை மாட்டிவிட்டு எல்லோருமே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி குடியேறியவர்கள், வந்தேரிகள் என்று நிறுவிக்கொண்டிருக்கிறார் பாலகிருஷ்ணன் தனது புத்தகத்தில். அந்த புத்தகம் தமிழ்நாடு அரசினுடைய பாடநூல் திட்டத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம ஒரு உயர் பொறுப்பில் இப்படிப்பட்டவர்கள் போய் அமர்ந்தால் என்ன மிகப்பெரிய தமிழருக்கு தீது ஏற்படுகிறது என்பது புரிகிறதா? எல்லா மேடைகளிலும், புத்தக கண்காட்சியிலிருந்து எல்லா கண்காட்சி மேடைகளிலும், எல்லா விதமான அரங்குகளிலும் போய் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் என்கிற பொறுப்பில் நின்று கொண்டு தம்மை ஒரு ஆய்வறிஞர் என்று முன்னிறுத்தி கொண்டு தமிழருடைய வரலாற்றை மடைமாற்றி திரித்து புரட்டுன்னு புரட்டி இதை மக்களிடம் கொண்டு செல்வதைத்தான் நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். நாம் மிகுந்த ஒரு அழுத்தத்தோடு ஒரு குற்றச்சாட்டாகவும் இதை முன்வைக்கிறோம். நீங்கள் வெளியில் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு தனி ஐஏஎஸ் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க, அதற்கு பிறகு நீங்கள் ஒரு தமிழாராய்ச்சி நிறுவனராக, ஒரு எழுத்தாளராக நீங்கள் எதை வேண்டுமானாலும் எழுதிட்டு போங்க. இன்று கூட ஏராளமான நூல்கள், புத்தகங்கள், பல அபத்தங்கள் நூல்களாக வெளிவந்து கிடக்கின்றன. அது அவருடைய கருத்து என்று நாம் கடந்து செல்கிறோம். இன்னும் கூட பைபிளை பார்த்து தான் திருவள்ளுவரே திருக்குறள் எழுதினார் என்றெல்லாம் நூல்கள் எழுதி வெளிவந்திருக்கின்றன. அது பற்றிலாம் நாம் கவலைப்படுவதில்லை. அது எங்கேயோ புத்தக கட்டையினோட அலமாரியில் இருக்க போகிறது, யாராவது எடுத்து படிக்க போகிறாங்க, விருப்பம் இருக்கவங்க படிக்க போகிறாங்க, இல்லாட்டி கடந்து போக போகிறாங்க. அவர்கள் ஒரு எளிய ஒரு எழுத்தாளர் தான். அவங்க ஏராளமான எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய தீரியெல்லாம் முன்னாடி வச்சுருக்காங்க. அதுபோல் நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் பாலகிருஷ்ண ஐஏஎஸ் என்ன செய்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, முதலமைச்சரோடு தமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பல புகைப்படங்களை வெளியிடுறாரு. அதே போல் தொடர்ந்து தன்னுடைய முகநூல் பக்கத்தில் திராவிட முகமூடி கருத்துக்கள் வெளியிடுறாரு. தம் ஆரியத்திற்கு எதிரானவர் போல தம்மை காட்டிக்கொள்ள முனைகிறார். அகஸ்தியர் என்பது நீங்கள் பார்த்திங்கன்னா அது முழுக்க வடவேத வைதிகர்கள் கொண்டு வந்த ஒரு பொய்க்கதை என்று ஒரு தனி புத்தகமே போடுறார். அந்த புத்தகத்தை நாமும் வாங்கி வாசித்து பார்த்தோம். அதற்கு அவர் சான்றுகளாக சொல்லக்கூடியது எதுவுமே இல்லை. நிறைய ஆய்வுத் தரவுகளை அவர் விட்டிருக்காருன்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் சித்த மருத்துவ நூல்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300-400 நூல்களுக்கு மேல் அகத்தியர் என்ற பெயர் வருகிறது. அதை எழுதியவர் தனி மனிதரோ அல்ல பல 300 அகத்தியர்களோ இருந்துட்டு போகட்டும். ஆனால் அகத்தியர் என்று தான் இருக்கிறது, அகஸ்தியர் என்று கிடையாது. ஆக இப்படி என்று சேர்ந்து விட்டால் அது உடனே வடமொழியாகிவிடும் என்று இந்த தமிழினுடைய மிக முக்கியமானவற்றை எல்லாம் வடமொழிக்காரர்களிடம் தள்ளிவிடக்கூடிய இந்த ஒரு தொழிலை கிட்டத்தட்ட 1944 முதல் ஈவே ராமசாமி காலத்திலிருந்து இதை செஞ்சுட்டு வர்றாங்க. திராவிட கழகம் ஆரம்பித்த காலத்திலிருந்தே இதை அதிகாரப்பூர்வமாக அரசோடு நின்று கொண்டு, அரசு நிறுவனங்களுக்குள்ளேயே புகுந்து கொண்டு, அரசினுடைய பொறுப்புகளையே வகித்துக்கொண்டு, அரச பதவிகளையே வைத்துக்கொண்டு இது போன்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இதைத்தான் நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம். தனி மனிதர்களே அல்ல. சரிங்களா? அப்போது நம்ம என்ன சொல்லணும்னா,
அகத்தியர் என்ற ஒருவர் இருக்காரா இல்லையா என்பது குறித்து நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். அது கூட தவறில்லை. அதை நீங்கள் எப்போ செய்யலாம்னா, நீங்கள் ஒரு தனி மனிதராக இருந்து கொண்டு நீங்கள் அதை செய்யலாம். உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் அமர்ந்து கொண்டு நீங்கள் அதை நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள் என்றால், உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் அமர்ந்து கொண்டு அரசு சார்ந்த நிறுவனத்தில் அரசு நிதி உதவி பெறக்கூடிய ஒரு உலகமே மதிக்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனத்தில் அமர்ந்து கொண்டு நீங்கள் இதுபோன்று தமிழர்கள் தெற்கிலிருந்து வடக்கு வந்தார்கள், அகஸ்தியர் என்பது கிடையவே கிடையாது, அகத்தியர் என்பது கிடையாது என்று நீங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய காரணத்தினால் நாங்கள் உங்களை பற்றி மதிப்பீட்டையே மாற்ற வேண்டியதாக இருக்குது. இப்போது இஸ் என்று ஒரு சொல் சேர்ந்து விட்டதால் அதெல்லாம் வடமொழி எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போக முடியுமா? இப்போது வேஷ்டி அப்படின்னு இருக்குது, இஷ்ஷு சேர்ந்துருச்சு. இஷ்ஷை எடுத்துகிட்டு பார்த்தா வேட்டி தான் அது. துஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம், இஷ்ஷை எடுத்துகிட்டு பார்த்தா துட்டம், அது தமிழ் சொல் தான் அது, இல்லைங்களா? கஷ்டம் அப்படி இல்லை, இஷ்ஷை எடுத்துகிட்டு பார்த்தா கட்டம் என்பது தமிழ் சொல் தான். இப்படி இஷ்ஷு சேர்ந்து விட்டது, வடமொழி சேர்ந்து விட்டது என்பதற்காக ஒரு தமிழ் சொல்லையும் நீங்கள் வடமொழியாளரிடம் வடவேத வைதிகர்களிடம் நாம் சேர்த்துவிட்டு அதை ஒரு ஆரிய சாயம் பூசி, பிராமண சாயம் பூசி, பார்ப்பன சாயம் பூசி விட்டு, பாஜக சங்கி சாயம் பூசி விட்டு நீங்கள் தமிழர்கள் அது பற்றி ஆய்வுகளையே மேற்கொள்ள விடாமல் நீங்கள் தடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஆக இப்படிப்பட்ட உயர் பொறுப்புகளில் அமர்ந்து கொண்டு தமிழர்களுடைய ஆய்வுகளை அதனுடைய போக்கில் இயல்பாக சிந்திக்காமல் நீங்கள் ஒரு வரலாற்று திரிப்பு செய்து அதை வரலாற்றுக்கு இடையே செருக நினைப்பது என்பது, அதைத்தான் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அதை ஒருபோதும் தமிழர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நீங்கள் எத்தகைய பொறுப்பில் இருந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டார்கள். சிந்துவெளி குறித்து ஆய்வுகள் மேற்கொண்ட இரா மதிவாணன் அவர்கள், பேராசிரியர் இரா மதிவாணன் 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 20 புத்தகங்களுக்கு பக்கமாக, நூல்களுக்கு பக்கமாக எழுதி அந்த ஆய்வை முழுக்க சிந்துவெளி குறியீடுகள் தமிழ்தான் என்று நிறுவியிருக்கிறார். அந்த சிந்துவெளி குறியீடு என்பது பார்த்திங்கன்னா, தெற்கிலிருந்து தான் எல்லா நாகரிகங்களும் வடக்கு நோக்கி போனது என்பதற்கான சான்றுகளாக அவை இருக்கின்றன. குமரி என்கிற அந்த ஒரு ஒட்டுமொத்தமான அந்த தரவுகளை, வரலாற்று தொன்மத்தை, தமிழருடைய பூர்வீகத்தை முற்றாக மறுக்கிறார் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். தெற்கிலெல்லாம் எந்த நாகரிகமே கிடையாது, தமிழ்நாட்டில் யாருமே மனித நடமாட்டமே இருந்திருக்கவில்லை, எல்லாமே வடக்கிலிருந்து தான் தெற்கு நோக்கி வந்தது என்பதாக அவர் தொடர்ந்து நிறுவ முயற்சிக்கிறார். இப்போது சிவகலையில் கிடைக்கப்பெற்ற 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரும்பு, அது யாரால் பயன்படுத்தப்பட்டது? ஏதாவது ஏலியன்கள் பயன்படுத்தினாங்களா என்கிற கேள்வியை நம்ம கேட்கிறோம். அதே போல் கீழடி என்பது ஒரு ஒளி கீற்றுதான்றார். அப்போ கீழடியில் 110 ஏக்கரில் ஒரு அரை ஏக்கரில் தோண்டி ஒரு கட்டடம் கிடைத்த உடனே அது என்னமோ ஒளிக்கிற்று என்பதை போல எல்லாமே நீங்கள் வடக்க தான் இருக்குது, வஞ்சி மாநகரம் வடக்க இருக்குன்றார். வஞ்சி என்பது அதற்கு தமிழ்நாட்டில் தென்னகத்தில் எத்தனை இடங்களுக்கு பெயர், தாராபுரத்திற்கு பெயர் இருக்கிறது, கரூருக்கு பெயர் இருக்கிறது. அதே போல் கேரளாவில் முசிறிக்கு பக்கம் இருக்கக்கூடிய அங்கேயும் பெயர் இருக்கிறது. ஆக தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் சென்றார்களோ அவர் அங்கெல்லாம் அந்தந்த பெயர்களை வைத்துக் கொள்வது என்பது இயல்பாக இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் உள்ள ஏராளமான ஊரினுடைய பெயர்கள் அப்படியே இலங்கையில் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய ஏராளமான திரு என்கிற பெயரில் மட்டும் நீங்கள் கேரளாவில் கிட்டத்தட்ட 300 ஊர்களுக்கு திரு என்கிற பெயர் இருக்குது. தமிழ்நாட்டில் இப்படி திருப்பூர், திருத்தணி, திருச்செந்தூர் இருக்குது இல்லைங்களா? அதுபோல் திருங்கிற பெயரில் தொடங்கக்கூடிய பெயர்கள் கேரளாவில் 300க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்குது. இலங்கையில் அப்படியே தமிழ்நாட்டினுடைய பெயர்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் வடக்கிருந்து நேராக தெற்கு நோக்கி போச்சுன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் குமரியிலிருந்து வடக்கு நோக்கித்தான் இவையெல்லாம் வந்திருப்பதற்கு சாத்தியம். இதுதானே நீங்கள் 1லிருந்து 10க்கு போகணும். 1லிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 10க்கு போகிறது அதுதான் முறையான ஒரு பார்வை. ஆனால் ஐராவத மகாதேவன், பாலகிருஷ்ண ஐஏஎஸ் போன்றவங்களாம் எப்படின்னா 10லேருந்து அப்படியே 9, 8, 7 தலைகளை பின்னாடி வராங்க. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்துட்டு இருக்காங்க. தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி சிந்திக்க வேண்டிய இந்த சிந்தனையை, இப்படிப்பட்ட ஒரு ஆய்வை இவர்கள் முற்றாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி திருப்பி விடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இதைத்தான் அறிவார்ந்த தமிழ் சமூகம் எதிர்க்கிறது. மற்றபடி அவர் தனிப்பட்ட முறையில் எதை வேண்டுமானாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய, அவருக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு அறிவு பார்வை எந்த தொலைவுக்கு அவருக்கு செல்கிறதோ அந்த அடிப்படையில் அந்த ஆழத்திற்கு அவருக்கு தோன்றுகின்றவற்றை சொல்லிவிட்டு போகட்டும். அதற்கு நம்ம மாற்றுக்கருத்தை நமக்கு சொல்ல. அதனால் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழர்கள் மட்டும்தான் அங்கே தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் தமிழ் உணர்வுடைய எத்தகைய மொழிக்காரர்களும் அங்கே இருந்தால் நமக்கு அது மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் இவர்கள் போகும்போதே தொடக்கமே இவர்கள் தமிழுடைய வரலாற்றை திரிப்பதற்காக முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு அத்தகைய உயர் பொறுப்புகள் அமர்கிறார்கள். அப்படி அமரும்போது தமிழர்களையும் அடுத்தடுத்த சந்ததிகளையும் இவர்கள் முழுக்க நச்சாக மாற்றுகிறார்கள். அதைத்தான் முழுமையாக நாம் கண்டிக்கிறோம். இன்னொன்றையும் மிக முக்கியமாக ஒன்று சொல்லிடுறோம்.
தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் கடல்சார் ஆய்வு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி 20-30 ஆண்டு காலமாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருக்கு. அந்த அமைப்பினுடைய ஒரு தலைவராகவும் பிற மொழியாளர் ஒருத்தர் போய் அமர்ந்தார். எந்த ஆய்வையும் மேற்கொள்ளலை. ஒரே ஒரு ஆய்வு பூம்புகாரை பற்றி மேற்கொண்டாங்க. NIOT, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அமைப்போடு சேர்ந்து மேற்கொண்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த அறிக்கை வெளியில் வரல. அதற்கெல்லாம் பாலகிருஷ்ணன் IAS அவர்கள் வந்து பொங்கவில்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஏராளமான ஆய்வு ASI செய்த ஆய்வுகள் முடிவுகளே வெளியில் வரல, அறிக்கைகளே வெளியில் வரல. அதற்கெல்லாம் இவர்களுக்கு குரல் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த கீழடிக்கு மட்டும் அவ்வளோ மெனக்கெட்டு பாலகிருஷ்ணன் IAS, அதே போல் சு வெங்கடேசன், அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றவர்களெல்லாம் அரசியல் செய்தாங்க, பொலிட்டிசைஸ் பண்ணாங்க. அதே போல் எல்லா அறிக்கைக்கும் பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டியதானே? இது வரைக்கும் வெளிவராத ASனுடைய எல்லா அறிக்கைகளும் பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டியதானே? இதற்கு மட்டுமே ஏன் செய்ய வேண்டும் என்றால், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட திமுக கட்சிக்கான ஒரு பெருமையாக சேர்த்த வேண்டும். தான் வந்து மிக முக்கியமான வடவேத வைதிகர்களுக்கு இந்த ஆரியத்துக்கு எதிரானவன் என்பதாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலுமே இருப்பதும் வெட்டி அரசியலும் சுய விளம்பரமும் தன்னலமான செயல்பாடுகளுமே தவிர தமிழருக்கான எந்த விதமான நலனும் இதில் இல்லை என்பதால் தான் நாம் வந்து கடுமையாக அதனுடைய மாற்று கருத்துக்களை, உண்மையான கருத்துக்களை முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக பாலகிருஷ்ணன் IAS அகஸ்தியர் என்பது வடவேத ஆரியத்தினுடைய கட்டுக்கதை என்பதை நிரூபிக்க அவர் முயல்வது போல, அதே போல தான் வடவேத ஆரியத்திற்கு எதிரானவர் என்பதை போலவே தொடர்ந்து ஒரு பிம்பத்தை கட்டமைத்து கொண்டு வந்தாலும் கடைசியில் என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு? ஒட்டுமொத்த தமிழர்களையும், அதே போல் ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதியிலிருந்தெல்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இவர்களுக்கு பெயர் திராவிடம் என்று சொல்லி இந்த ஒட்டுமொத்த திராவிடம் தமிழர்கள் எல்லாவற்றையும் குஜராத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சங்க பரிவாரத்தினுடைய தலைமையகத்தில் ஒப்படைக்கிறார் பாலகிருஷ்ணன் IAS. ஆக திராவிடம் என்கிற பெயரில் ஒரு முகமூடியை அணிந்து கொண்டு இவர்கள் மறைமுகமாக இந்த வடவேத ஆரியத்திற்கு ஆதரவான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் பாலகிருஷ்ணன் IAS போன்றவர்களை எதிர்க்கிறோம். எதிர்க்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழருக்கும் இருப்பதாய் உணர்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.